இப்படியாவது இந்த பூஜை முடியற வரைக்கும் சமாளிச்சு அவர் கண்ணில் படாம இருக்கலான்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. அவரு ரொம்ப கோவத்துல இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க போறாரு. நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். இவ்வளவு நாளா லக்ஷ்மி என் வீட்டுல எனக்கு மகான்ற பேர்ல கண்ணாம்பூச்சி காட்டிட்டு இருந்திருக்கா. நானும் ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு பொண்ணை பார்த்து அதுதான் மகான்னு தப்பா நினைச்சிருக்கேன். வரட்டும், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறான்னு பாப்போம். திரு வந்ததுல இருந்து அவனுக்குள்ள ஏதோ பேசிட்டே இருக்கான். அடிக்கடி வாசலையும் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சு பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுதா? வீட்ல பார்க்க முடியாத ஆளோ இல்ல அங்க வச்சு பேச முடியாத ஏதாவது விஷயமா இருக்குமோ? என்னன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். திரு எதுக்கு உடம்புக்கு முடியாம இருக்க இந்த சமயத்துல இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும். வர சொல்லிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? திரு எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? யாருக்கோ வெயிட் பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுதா? ஏதாவது ரகசியமான விஷயமா கூட இருக்கலாம். அம்மா, நான் வெளியே கடைக்கு வந்தேன். இங்க பாரு, நீ எங்கேயோ போய் தொலை. ஆனா இன்னும் சரியா 5 நிமிஷத்துல நீங்க முன்னாடி வந்து நிக்கணும். அம்மா, அது வந்து என்னடி என்ன வந்து போயின்னு இப்ப சொல்றதான். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வரலனா அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு. இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. ஐயோ கடவுளே, இவர் என்ன கேட்க போறாருன்னு பயந்துட்டு இங்க வந்தா, எப்பவுமே என்ன அவங்க கண் முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்ற காஞ்சனா அம்மா வீட்டுக்கு உடனே வந்தாகணும்னு சொல்றாங்க. ஐயோ, விஷயம் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? இவர் வேற நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்க்க போனா எப்படியும் லேட் ஆயிடும். சட்டுன்னு வீட்டுக்கு போய் காஞ்சனா அம்மாவை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டுட்டு இவரை பார்க்க வந்துருவோம். அதான் சரியா இருக்கும். என்ன இது, வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். இவ்வளவு நேரமாச்சு, யாரையும் காணுமே. நீ இந்த வீட்ல என்னத்தை தான் வெட்டி முறிக்கிறியோன்னு எனக்கு தெரியல. அங்க பாரு, சோஃபா ஃபுல்லா எவ்வளவு டஸ்ட்னு. இதெல்லாம் கூட உன்னால தொடக்க முடியாதா? நல்லா திணிடு தூங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, யாரா இருந்தாலும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காவது உடம்ப வருத்தி வேலை செய்யணும். இதெல்லாம் என்னடி? இல்லம்மா, காலையில தான் தொடச்சேன். அந்த லட்சணத்துல தொடச்சிருக்க. இல்லம்மா. ஏய், நீட்டி மடக்கி விளக்க சொல்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா அதையெல்லாம் டஸ்ட் இல்லாம கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. தரே பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு. இதெல்லாம் அப்படியே மா போட்டு விடு. வீடு நல்லா பளபளன்னு இருக்கணும். சும்மா பேருக்கு அப்படியே சமையல் கட்டில நின்னுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே ஒப்பே தெரியலான்னு பாக்காத. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லா செடிக்கு வெளியில போய் தண்ணிய ஊத்து. எல்லா வெயில காஞ்சி போய் கிடக்கு.
இதையெல்லாம் பண்ணாம நீ பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு இருக்க. முதல்ல போய் தொடடி. ஏய், இங்க என்ன பாக்குற? நல்லா தொட. என்ன இது? இன்னைக்குன்னு பார்த்து இவங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேலை மேல வேலையா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்யறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவர் வேற நான் வருவேன்னு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய், பாத்துமா, பொறுமையா. தரைக்கு வலிக்க போகுது. முண்டம் முண்டம் நல்லா அழுத்தி தொட. பத்து நிமிஷத்துல வான்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரக்கூடாது, என்ன தனியா வந்து பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு வீட்லயே இருக்காளோ? வெயில் வேற இப்படி அடிக்குது, நிக்கவே முடியல. என்ன இன்னும் யாரையும் காணோம்? அப்போ திரு சும்மாதான் பார்க்குக்கு வந்தானா? புரியலையே. அப்படியே இருந்தாலும் உடம்புக்கு முடியாத இந்த சமயத்துல இப்படி வந்து இங்க உட்கார்ந்திருக்கான். அதுக்கான அவசியம் என்ன? அப்படியே யோசிக்க முடியல. ஏன்னா வந்த நிமிஷத்துல இருந்து வாசலையே பார்த்துட்டு இருக்கான். அம்மா, ஜூஸ்.